السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழி நடந்த அத்துணை சுஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக கண்ணியம் பொருந்திய சிறப்பான ஒரு இரவில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாத்திலேயே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான இரவிலே புத்தாடை அணிந்து பள்ளிவாசல் முழுக்க மக்களால் நிரம்பி வருகிற இந்த நேரத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்ற ஒரு மக்கள் கூட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்கள் இப்படி குழுமி இருக்கிற நேரத்திலே தனக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை சொன்னார்கள். அது என்ன வரலாறு என்றால், சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான ஒரு வரலாறை நாயகம் சொன்னார்கள். ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பணியாளரோடு, அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர் தான், அவரோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்படிப்பட்ட பணியாளரோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணம் மேற்பட்டார்கள். ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள். அந்த பயணம் தஅவாவுக்குரிய பயணம். தஅவா என்றால் இஸ்லாமிய அழைப்பிற்காக, ஒரு தேச மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த பயணத்திற்கு உணவாக ஒரு 3 ரொட்டிகளை கொண்டு செல்கிறார்கள். கூட பொரித்த கோழிக்கறியை கொண்டு செல்கிறார்கள். ஒரு டிஃபன் பாக்ஸ்ல 3 ரொட்டி, ஒரு பொரித்த கோழி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு கட்டு சாதமாக கிளம்பி செல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பணியாளரும் செல்கிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றார்கள். சாப்பாட்டிற்கான நேரம் வந்தது. அந்த உணவிற்கான நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மரத்தின் நிழலிலே ஒரு கூடாரத்தை அடித்து தங்குகிறார்கள். அது உணவிற்கான நேரம். உணவை சாப்பிடுவதற்கு முன்பதாக தன் பணியாளர் சீடனிடம் சொல்லுகிறார்கள், பணியாளரே, நீங்கள் இங்கே இருங்க, நான் சுய தேவையை முடித்து விட்டு வருகிறேன் என்று கிளம்புகிறார்கள். சுய தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
அந்த உணவு பதார்த்தங்கள்லாம் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. வெளியெடுத்து வர்றாங்க, வந்து ரொட்டியை எடுக்கிறார்கள். 3 ரொட்டி. 3 ரொட்டியில் அங்கு 2 ரொட்டி தான் இருக்கிறது. 3 ரொட்டி எடுத்துட்டு வந்தாங்க, 2 ரொட்டி தான் இருக்கு. ஒன்றை எடுத்து தனக்கு வைத்துக் கொண்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்றை தன் பணியாளரிடம் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு கேட்டார்கள், நாம் கொண்டு வந்ததோ 3 ரொட்டிகள், ஆனால் 2 தானே இருக்கு, இன்னொன்னு எங்க போச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுய தேவைக்காக சென்று திரும்பி வருவதற்குள் அந்த பணியாளர் அந்த ரொட்டியை சாப்பிட்டார். அந்த ரொட்டியை அவர் சாப்பிட்டுட்டார். இப்ப கேட்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3 கொண்டு வந்தோமப்பா, 2 தானே இருக்கு, இன்னொன்னு எங்க போச்சு? இப்ப தான் சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு மனசு வரல அவருக்கு. எங்க நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இவர் தான் சாப்பிட்டாரு, நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லாம என்ன சொன்னார் என்றால், தெரியல, எனக்கு அது தெரியும், நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க, 3க்கு பதிலா 2 எடுத்து வந்திருப்பீங்க அப்படி என்ன செய்தாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது பழிய போட்டார். நீங்க வைக்கும் போது தப்பா எண்ணிருப்பீங்க, 2 வச்சுட்டு 3 நினைச்சிட்டீங்க போல, எனக்கெல்லாம் தெரியாது, அப்படி இருந்தா கூட நான் எதுவும் எடுக்கல அப்படின்னு போய் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தெரியும் நம்ம 3 ரொட்டி தான் வச்சோம், இப்ப இவன் பொய் சொல்றானே. சரி, சாப்பிட்டார்கள். இவர் ரொட்டி 1 சாப்பிட்டாங்க, அவர் ஒரு ரொட்டி சாப்பிட்டார். பொரித்த கோழியும் இருவரும் சாப்பிட்டாரு. இப்ப கறி சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு இருக்குமா இல்லையா, அந்த எலும்பு அந்த பாக்ஸ்ல கிடக்குது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்கள், அந்த எலும்புகளை பார்த்து சொன்னார்கள், கும்பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரால் நீ எழுந்திரித்து ஓடு என்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்தான். என்ன அற்புதம் என்றால், குருடரை, கண்ணு தெரியாதவர்களை பார்வை வர வைப்பார்கள், குஷ்ட நோய் உள்ளவரை அந்த குஷ்டத்தை நீக்குவார்கள், தொழுநோய் உள்ளவர்களுக்கு அந்த நோயை நீக்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், செத்த பிணத்தை உயிரோடு எழுப்புவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் அந்த அற்புதத்தை கொடுத்திருந்தார். அதனால் இவங்க என்ன செய்தார்கள், தான் சாப்பிட்ட அந்த பொரித்த கோழியின் எலும்புகளை பார்த்து சொன்னார்கள், கும்பி இதினில்லா, நீ எந்திரிச்சு போ அப்படின்னாங்க. டக்குன்னு அல்லாஹு தஆலா அந்த எலும்புகளுக்குள் சதை உருவாகிறது, சதை தோலாகிறது, அதற்கு மேல் உள்ள தோல் வருகிறது, ஒரு கோழி அப்படி ஓடுது. இந்த அதிசயத்தை பார்க்கிறார் அந்த சீடர், பணியாளர் பார்க்கிறார். இப்ப இத பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பணியாளர்கிட்ட கேட்டாங்க, பணியாளரை இப்போ சொல், அந்த 3வது ரொட்டி யார் சாப்பிட்டா, அந்த 3வது ரொட்டி எங்க போச்சு? மறுபடியும் அந்த பணியாளர் போய் சொன்னார், எனக்கு தெரியாதுங்க, என்னங்க அந்த ரொட்டியை பார்த்து நீங்க அந்த ரொட்டியவே பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்களே, நானா எடுத்து சாப்பிட்டேன், நானா சாப்பிடலங்க அப்படின்னு மறுபடியும் போய் சொன்னார். சரி, அந்த வேலையை முடித்து விட்டு பயணத்தை தொடர்கிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றார்கள், ஒரு ஆறு குறுக்கிட்டது. இப்போ அந்த ஆற்றை கடக்கணும், போட்டு படகு ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் தன் சீடரிடம், பணியாளரே என் கையை பிடித்துக் கொள் என்றார்கள். அவர் கையை பிடித்தார். அந்த தண்ணீர் மீது நடந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எல்லா அற்புதங்களும் கொடுக்கப்பட்டவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவரை சேர்த்து கொண்டு அந்த ஆற்றுல அப்படி நடந்து போனாங்க. நடந்து போய் கரை சேர்ந்தார்கள். இந்த அற்புதத்தை காமிச்சதுக்கு அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பணியாளரே அந்த 3வது ரொட்டி எங்க போச்சு? 3 ரொட்டி கொண்டு வந்தா, ஒண்ணு நான் சாப்பிட்டேன், இன்னொன்னு நீ சாப்பிட்ட, இந்த 3வது ரொட்டி எங்க போச்சு? அப்பயும் அந்த ஆளுக்கு என்ன வர மனசு வரல, உண்மையை சொல்ல மனசு வரல. ஒரே ஒரு பொய் தான் சொல்லுவோம், அந்த பொய் பெருகிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அது நம்ம உண்மையா சொல்லியிருக்கலாம்டா அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு பொய் தான் பல பொய்க்கு முன்னுதாரணமாக முதல் அடியாக அது ஆகிவிடுகிறது. அப்ப என்ன செஞ்சார், பொய் சொன்னார், இல்ல நான் சாப்பிடல, எனக்கு தெரியாது. சரி, பயணத்தை தொடர்ந்தார்கள். கொஞ்ச தூரம் கடந்தார்கள். ஒரு மாலை நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தின் அடியிலே தங்கினார்கள். அந்த மரத்தின் அடியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம்
நம்ம பீச்சுக்கு போனா என்ன செய்வோம்? பிள்ளைங்களாம் என்ன செய்யும்? அந்த வீடு கட்டும், அப்படியே கோபுரம் கட்டுங்க, ஒன்னொன்னு வீடை கட்டுங்க, என்னென்னமோ பண்ணுங்க. இப்ப அதுக்குன்னு விளையாட்டு ஜாமெல்லாம் வந்திருக்கு. ஆப்பிள் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கான், அதை நம்ம மண்ணள்ளி வச்சு பண்ணா அது ஆப்பிள் மாதிரி வந்துருது. வித்தியாசமான பொருளை வச்சு நம்ம பிள்ளைங்க பீச்ல விளையாடுவாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மண்ணால கோபுரம் கட்டினாங்க. ஒரு 3 கோபுரம், மண்ணால ஒரு 3 கோபுரம் கட்டினாங்க. கட்டிட்டு அந்த பணியாளரை பார்த்து கேட்டார்கள், இது என்னன்னு தெரியுமா? என்ன மண்ணை வச்சு ஏதோ கோபுரம் கட்டியிருக்கீங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த மண் 3ஐயும் கை வச்சு சொன்னாங்க, நீ தங்கமாக ஆகுன்னு சொன்னாங்க. நீ தங்கமாக ஆகு அப்படின்னாங்க. 3மே தங்கமாயிருச்சு. அந்த மணல் மேடு தங்கமாக மாறியது. 3 தங்க கோபுரம் அங்க இருக்கு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் 3 ரொட்டி கொண்டு வந்தேன், 1 ரொட்டி நான் சாப்பிட்டேன், அது ஒரு கோபுரம் எனக்கு. இன்னொரு ரொட்டி நீ சாப்பிட்ட, இந்த உனக்கு ஒரு கோபுரம், தங்க கோபுரம். இந்த 3வது ரொட்டி யார் சாப்பிட்டானோ அவனுக்கு இந்த 3வது கோபுரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. உடனே அதை தள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி பணியாளர் சொன்னாரு, ஈசாவே அதை நான் தான் சாப்பிட்டேன், அதை நான் தான் சாப்பிட்டேன், எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அள்ளி பேராசையில அள்ளி குதிச்சாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை தட்டி விட்டு அதை இழுத்து வச்சுக்கிட்டாராம். யோ, அந்த ரொட்டி சாப்பிட்டது நான் தான், எனக்கு தான் அது அப்படின்னு இழுத்து வச்சுக்கிட்டாராம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்து விட்டு, உன்னிடத்தில் உண்மை இல்லை, வாய்மை இல்லை, இனிமே என் கூட நீ இருக்க வேண்டாம், உன்னோடு நான் பயணிக்க மாட்டேன், இந்தா என் கோபுரத்தை நீ சேர்த்து வச்சுக்க, 3 நீயே வச்சுக்க, நான் கிளம்புகிறேன் என்று கிளம்பி விட்டார். இத்தோடு இந்த வரலாறு முடியல. இவர்கள் எந்த தேசத்திற்கு பயணம் பண்ணார்களோ அந்த பயணத்தில் அந்த ஊருக்கு சென்று இஸ்லாத்தை போதித்து அங்கு யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களோடு திரும்பி வந்தார்கள். இப்ப திரும்பி வருகிற பொழுது ஒரு 3 டெட் பாடியை பார்க்கிறாங்க. தான் வந்த வழியில போயிட்டு அந்த தேசத்தை போயிட்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வர்ற வழியில ஒரு 3 டெட் பாடி, 3 உடல் கிடக்குது. யாருன்னு பாக்குறாங்க? அதுல ஒருத்தர் இந்த பணியாளர், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கூட வந்தார் அந்த பணியாளர், அவர் மௌத்தாகி கிடக்கிறாரு. பக்கத்திலேயே பார்த்தா ஒரு 3 தங்க கோபுரம் கிடக்கு. 3 பேரு இறந்து கிடக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல 3 கோபுரம் கிடக்குது, தங்க கோபுரம். இப்ப சீடர்லாம் கேட்டாங்க, இது என்னன்னு புரியலையே, 3 உடல் கிடக்குது, 3 தங்க கோபுரம் கிடக்குது, என்னன்னு தெரியலையே. அதை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள். சிரித்து விட்டு, இந்த வரலாறுடைய பின்னணி எனக்குத்தான் தெரியும், சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள் ஈசாவை என்று சீடர்கள் கேட்டதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்றாங்க. இந்த மாதிரி நானும் அவனும் தான் வந்தோம் உங்க ஊருக்கு, வர்ற வழியில என் 3 ரொட்டி வச்சிருந்தேன், அதுல 1 எடுத்து சாப்பிட்டுட்டான். ஆனா பொய் சொன்னான், என்னென்னமோ அற்புதத்தை காட்டி அவன் உண்மையை வர வைக்க பார்த்தேன், கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கல, பொய்யில இருந்தான். கடைசியாக இந்த 3 கோபுரத்தை கட்டி, இந்த 3வது கோபுரம் 3வது ரொட்டி சாப்பிட்டவனுக்குன்னு சொன்னேன், உடனே ஒத்துக்கிட்டான், மொத்தத்தையும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த வரலாறை சொன்னான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க தன்னுடைய மக்களுக்கு, அந்த சீடர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன நடந்தது என்றால், 3 தங்க கோபுரம் கிடைக்கப்பட்ட அந்த பணியாளர் ஒரு சாக்கு பையில 3 எடுத்து போட்டுக்கிட்டு தூக்க முடியாம கிளம்பி வேகமா போனான் ஊருக்கு. போகும்போது போற வழியில 2 வழிப்பறி திருடர்கள், கொள்ளையர்கள் வழிமறிச்சாங்க. ஏய், யார நீ, எங்க இருந்து வர்ற, என்ன பின்னாடி என்ன இருக்கு காட்டு. சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணா 3 தங்க கோபுரம், 3 தங்க கோபுரம். உடனே கத்திய வச்சு மிரட்டிட்டாங்க, கொல்றதுக்கு முனைந்தார்கள். யார? அந்த பணியாளரை, அந்த 2 திருடர்களும். இப்ப அவன், அந்த பணியாளர் சொன்னான், ஏன்பா என்ன கொல்ல போறீங்க? கொல்லலாம் வேணாம், இந்தா நான் 1 வச்சுக்கிறேன், இந்த 2 நீங்க வச்சுக்கங்க, பங்கு போட்டுக்குவோம். எதுக்கு என்ன போய் கொல்ல போறீங்க? இந்த 2 உங்களுக்கு கொடுத்துறேன், 1 நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சரிசமமா பங்கு போறாராம்.
பங்கு போட்டதுக்கு அப்புறம் 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த பணியாளர் சொல்றாரு, சரி பசிக்குது, நான் போய் நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்பி சாப்பாடு வாங்குற பொழுது அவர் யோசிக்கிறார், மைண்ட் வேலை செய்யுது. நம்ம கஷ்டப்பட்டு ஈசாட்டை வாங்கினா இந்த திருட்டு பயலுக வந்து நம்மகிட்ட பிடிக்கிட்டு போக பாக்குறாங்களே, இந்த சாப்பாடுல விஷத்தை வச்சிருவோம், சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவோம். அப்படி 2 பேருக்குடைய சாப்பாட்டுல விஷத்தை வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்டுறான். அவன் சாப்பிட்டுட்டு விஷத்தை வச்ச சாப்பாடை கொண்டு வர்றான். இதுக்கு இடையில இந்த திருடர்கள் என்ன செய்யறாங்க, இங்க திட்டம் போடுறாங்க. ஒன்ன போய் ஏன் அவனுக்கு கொடுக்கணும், இதுக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அவனை வந்தோன்னு அவனை கொண்டுட்டு அந்த 3வது பங்கு நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். நீ ஒண்ணு வச்சுக்க, நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த 3வது தங்க கோபுரத்தை ஆளுக்கு சரிபாதியா பிரிச்சுக்குவோம். இப்படி இவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. அங்க அவர் இந்த 2 பேர்த்துக்கு விஷ சாப்பாடை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். வந்தார், கிட்ட வந்தார். கொள்ளையர்கள் இருவரும் பாய்ந்து அந்த பணியாளரை தீர்த்து கட்டினார்கள். தீர்த்து கட்டிட்டு 3ஐயும் அபகரித்துக்கிட்டு சரி சாப்பிட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு இந்த 2 திருடர்கள் அதை சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுல விஷம் இருக்கு. சாப்பிட்டு முடித்ததும் அவர்களும் வர்ணிக்கிறார்கள். இதுதான் இங்க நடந்தது என்று அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சீடர்களுக்கு இந்த வரலாறை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள், துன்யா ஹாக்கதா, இதுதான் உலகம். என்ன சொன்னாங்க, ஒரே வார்த்தை, இதுதான் உலகம். பேராசையும் பணத்தாசையும் பிடித்தவர்கள் இப்படித்தான் மாண்டு போவார்கள். ஃபஹதருஹா, இந்த உலக விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே இந்த சம்பவத்தை ரசூல்லா தன் தோழர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே விஷயத்தை சொன்னார்கள். இதுதான் உலகம், இந்த உலக விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உலகம் உலகம் என்று நீங்கள் உலகத்திற்கு பின்னாடியே ஓடாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதை முடித்து விட்டு இந்த சம்பவத்தை சொல்கிற இப்னு அஸாக்கிர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். உலகத்தின் பக்கம் ஓடாமல் நீங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடலாம். அதுவே உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள். எதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தின் பக்கம் ஓடாத மக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. எல்லாருமே உங்கள் முகத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் உலகத்திற்கு பின்னாடி ஓடல. எப்படி இதை சொல்றீங்க? மற்ற நாளில் இதே நேரத்துல பள்ளிவாசல் உட்கார்ந்து இருப்போமா? மற்ற நாட்களில் 9 மணிக்கு இஷாவிற்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா? மற்ற நாட்களில் ரமலான் மாதத்தில் இரவெல்லாம் நின்று கியாமுல் தொழுதுவோமே, மற்ற நாளில் செய்திருக்கிறோமா? உலகத்தை தொலைத்தல்லவா நாம் வந்திருக்கிறோம். பெண்கள் எல்லாம் இரவுல 2 மணி நேரம் 8 to 10. இந்த வாட்டி நபிமார்கள் வரலாறு சொன்னதால அரை மணி நேரம் கூட போச்சு. 10:45 தான் தராவிக முடிந்தது. 2.5 மணி நேரம் யாருக்காக கொடுத்தார்கள்? அல்லாஹை வணங்குவதற்காக கொடுத்தார்கள். இந்த ரமலான் மாதத்தில் கியாமுல் லைல் தொழுகைக்காக என்ன செய்கிறார்கள்? 1 மணிக்கே வந்துடுறாங்க பெண்கள்லாம். இடம் போயிரும், சீட்டு போட்டுலாம் போறாங்க. நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறார்கள்? 2 மணி நேரம் தொழுகிறாங்க. இவ்வளவு முயற்சிகள். அப்போ உலகத்தை மறந்து விட்டோமா இல்லையா? உலகத்தை மறந்து இந்த துன்யாவை மறந்து நாம் அல்லாஹை வணங்குவதற்காக வந்து விட்டோமா இல்லையா? நோன்பு காலத்தில் நேரத்திற்கு நேரம் நாம சாப்பிடுவோம். 1 மணி ஆயிட்டா வயிறு கிள்ள ஆரம்பிக்கும், தாங்க முடியாது. ஜும்மா நாள்ல ஜும்மா முடிஞ்சு எப்பதான் இந்த அஜரத்து விடுவாருன்னு தெரியலையே, போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரமலான் காலத்தில் அடக்கி கொண்டோமா இல்லையா பசியை? ரமலான் காலத்தில் உணவருந்துகிற எண்ணம் அந்த நேரத்தில் வந்ததா நமக்கு? இல்லை. சில பேர்கள் சொல்லுவார்கள், டீ இல்லாம எனக்கெல்லாம் காலை நேரமே ஓடாதுங்க, எந்திரிச்சு ஒரு டீ அடிக்கணும், ஒரு நாளைக்கு 10 டீயாவது குடிக்கணுங்க, இல்லாட்ட மைண்ட் செட் ஆகாது. ஆனால் நோன்பு காலத்தில் மறந்தோமா இல்லையா? நோன்பு காலத்தில் டீயை மறந்தோமா இல்லையா? சிலர்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள்,
கொஞ்ச நேரத்துல நமக்கு அடிக்கிறான்னா சட்ட ஆகுதுங்க. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சிகரெட்டை வச்சாதான் கம்முன்னு இருக்கும். பாத்ரூம் போனா பாத்ரூம் வரும்னா சிகரெட் அடிச்சாதான் பாத்ரூம் வரும். இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டவர்கள் ரமலான் காலத்தில் நோன்பு நேரத்தில் சிகரெட்டை தேடினார்களா? காலையிலிருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் யாராவது தேடினார்களா? அப்ப நம்மால் உலகத்தை தியாகம் செய்ய முடிகிறது, உலகத்தை விட்டொழிக்க முடிகிறது. அப்ப ரமலான் காலத்தில் மட்டும் செய்கிற நாம் மற்ற மாதங்களில் செய்ய முடியாதா என்ன? ரமலான் காலத்தில் மட்டும் தராவிஹ் தொழுகைக்காக 20 ரக்காத்திற்காக கால் கடுக்க நிற்க முடிகிறது என்றால் மற்ற மாதத்தில் 5 வேளை ஃபர்லை தொழுவதற்கு நம்மளால் முடியாதா? அப்ப நம்மால் என்ன செய்ய முடிகிறது? உலகத்தை துறந்து இந்த ரமலான் காலத்தில் இபாதத்தை தொடர முடிகிறது என்றால் மற்ற மாதத்திலும் செய்ய முடியும். நோன்பு காலத்துல நிறைய பேர் குர்ஆன் முடிக்கிறாங்க. நோன்பு காலத்துல நோன்பு 10 அஜத்து குர்ஆன் முடிச்சுட்டு வந்து பக்ஸ் பண்ணுங்க. 20 நோன்புல 2 குர்ஆன் 3 குர்ஆன் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப நோன்பு காலத்தில் குர்ஆனை முடிக்க முடிகிறது என்றால் மற்ற மாதங்களில் ஓத முடியாதா என்ன? இப்ப ரமலான் காலம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்றால் இந்த உலகத்தை மறந்து அல்லாஹ்வின் பக்கம் ஓடலாம், அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய பாதையை ஆக்கிக் கொள்ளலாம் என்பதை காட்டி தருகிறது. அப்ப இதை அப்படி நம்ம என்ன செய்யணும்? மற்ற நாட்களில் தொடரணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இஷாக்கு இவ்வளவு பேர் வர்றாங்களே. அப்ப இது போன்ற நேரங்களில் உலகத்தை துறந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்மால் வர முடிகிறது என்றால் இல்லானாலும் வரலாம் என்ற எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை நாம் தொடருவோம். முக்கியமான நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம், லைலத்துல் கத்ர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இதற்கான சிறப்பை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சிறப்பை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்கிற பொழுது இது 1000 மாதங்களுக்கு கண்ணியமுள்ள மாதம், 1000 மாதங்களுடைய சிறப்பை ஒரு இரவே தருகிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மக்களுக்கு உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றுகிற பொழுது சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் 1000 மாதங்கள் வாளை எடுத்து அல்லாஹ்விற்காக போராடினார், அல்லாஹ்வுடைய பாதையில போராடினார், 1000 மாதங்கள் போராடினார். அடுத்து சொன்னாங்க, முன்னொரு காலத்தில் 4 நபர்கள் இருந்தார்கள், 80 ஆண்டு காலமாக எந்த பாவமும் செய்யாமல் நல் அமல்களை மட்டுமே செய்து வந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவங்க யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பேரும் 80 வருடமாக எந்த பாவமும் செய்யாமல் இறைவனை தொழுது வணங்கினார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் வருத்தம், நாம எப்படி 80 வருஷமா அல்லாஹ் மட்டும் வணங்குறது? 1000 மாசம் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில வாள் எடுத்து சண்டை போட்டிருக்கிறார், நமக்கு எப்படி அப்படி ஒரு நன்மை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டாங்களாம். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். இறங்கி சொன்னார்கள், அப்பதான் இந்த திருவசனமும் இந்த சூராவும் இறங்கியது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், உங்களுக்கு நாம் லைலத்துல் கத்ர் என்கிற இரவை நாம் தந்திருக்கிறோம். அந்த இரவு 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு. இப்ப இந்த ஒரு இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அவர் 1000 மாதங்கள் வணங்குவதற்கு உண்டான நன்மைகளை பெறுகிறார். 80 வருடம் செய்த இபாதத்துக்கு உரித்தானவராக இந்த ஒரு இரவில் இபாதத் செய்தால் அவருக்கு அல்லாஹ் அந்த உரிமையை தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஒரு இரவு நமக்கு 80 வருட நன்மைகளை தருகிறது. இந்த ஒரு இரவு 1000 மாதங்களுடைய நன்மைகளை நமக்கு தருகிறது. அப்ப இந்த இரவை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த இரவை நாம் அமலை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும். சரி, லைலத்துல் கத்ர் சிறப்பான நாள், 1000 மாதங்களை விட சிறந்த நாள். இந்த நாள் எதுல இருக்கு? எந்த நாள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். பாத்தீங்கன்னா 21, 23,
25, 27, 29 இந்த 5 நாள் இருக்கிறது. இந்த 5 நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பயும் வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை வரும். சரி, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த 27ஆம் அன்னைக்கு மட்டும் நீங்களாம் ஒன்று கூடி லைட்லாம் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தான் 27ன்னு சொல்றீங்களே, அதுக்கு எங்கேயா ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற ஃபித்னா ஒவ்வொரு வருடமும் வருகிறது. நாமும் ஒவ்வொரு வருடமும் சொல்லுகிறோம். லைலத்துல் கத்ர் அன்றைக்கு மட்டும் ஏன் கூடுகிறோம், இன்றைக்குத்தான் லைலத்துல் கத்ர் என்பதை நாம் ஏன் ஆதரவு வைக்கிறோம் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிதாப் ஏற்றுக்கொள்ளப்படுகிற 6 ஹதீஸ் கிரந்தங்களில் சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஒரு கிதாப் இருக்கிறது, 2வது அந்தஸ்தை பெற்றது. அந்த கிதாபிலே 2573வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான முத்தஹர்ரியன் லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ர் இரவை தேடுகிறாரோ அவர் ஃபல்யதஹர்ரஹா லைலத்த 27 அவர் 27ஆம் நாளில் தேடிக்கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிமிலே 2573வது ஹதீஸாக இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யறோம், 27 அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்கிறோம். அதே போல புகாரி என்கிற கிதாப் ஏற்றுக்கொள்ளப்படுகிற 6 ஹதீஸ் கிரந்தங்களில் முதல் அந்தஸ்தை பெற்ற கிதாப். அந்த புகாரி என்கிற கிதாபிலே 4470வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. அபில் ஹைர் அல் மர்ஷத் என்கிற சஹாபி சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்-ஸனாஹிபி என்கிற தோழர் இவங்கள்ட்ட கேட்டாங்க. இவங்க ஒரு சஹாபி, அப்துல் ஹைர் என்பவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, 2 விஷயம் கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருவோம் நேரத்தின் அருமை கருதி. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அக்பிர்னி ஹல் சமியத ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்கிற இரவு ரமலான் மாதத்தில் எந்த நாளில் இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்போ இந்த அபில் ஹைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள். அக்பிர்னி பிலால், எனக்கு பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ர் என்கிற இரவை ரமலான் மாதத்திலே ரமலானுடைய 27வது பிறையில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு யார் தெரியுமா? முஅத்தினுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மோதினார் அவர்தான். ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னா பாங்கு சொல்வர் இவர்தான் பிலாலாக இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் கூடவே இருந்த மனிதர் அவர் சொல்லுகிறார், ரமலான் மாதத்தின் 27ஆம் பிறையில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று அபுல் ஹைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு சொன்னதாக புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸ் புகாரிலே 4470வது ஹதீஸாக இருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸை வைத்துதான் நாம் என்ன செய்கிறோம், ரமலான் மாதத்தினுடைய 27வது நாளில் நாம் ஒன்று சேர்கிறோம். இது ஃபித்னாவோ குழப்பமோ இஸ்லாத்தில் புதிதாக ஏற்பட்ட ஒன்றோ கிடையாது. இதற்கு நம்மிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. நான் சொன்ன இந்த 2 ஹதீஸ், ஒன்று சஹீஹ் முஸ்லிமிலும் இன்னொன்று புகாரிலும் இருக்கிறது. இது அல்லாமல் 27வது பிறையில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை பல நூட்கள் என்ன செய்கிறது, பல ஹதீஸ்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 27 ஹதீஸ் இருக்கிறது. நான் சொன்னதை சேர்த்தால் 29 ஹதீஸ் மொத்தம். 29 ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், ரமலானுடைய 27ஆம் பிறையில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. ஆக நாம் இது இஸ்லாத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாள்ல என்ன செய்யணும், எதை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நாம் பார்த்து இந்த பயானை முடித்துக் கொள்வோம். இந்த நாளில் என்ன செய்வது, இந்த நாளில் என்னதான் நடக்கிறது? குர்ஆனுடைய அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். கூடவே ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். இருவரும் இறங்கி என்ன செய்கிறார்கள், ஃபஜ்ர் வரைக்கும் சலாம் என்பதை கொடுக்கிறார்கள். சலாம் என்பதால் மன நிம்மதி,
பாதுகாப்பு என்ற அர்த்தம். இந்த சலாமை மலக்குமார்கள் தன் சமூக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். சலாம்னா என்ன? சலாம்னா பாதுகாப்பு, மன நிம்மதியை அல்லாஹ் தருகிறார். இந்த இரவில் யார் வணக்கம் புரிகிறார்களோ அவர்களுக்கு சலாம் கிடைக்கிறது. சலாம் கிடைத்தவர்கள் என்றைக்குமே பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள். நாம் தராவி தொழுகைக்கு பிறகு நாம் இந்த 26 நாளிலும் ஒரு 5 நபிமார்கள் வரலாறை நாம் சொன்னோம். ஆதம் அலி இஸ்லாமுடைய வரலாறு, நூஹ் அலி இஸ்லாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறு, யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு, மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு. இந்த 5 நபிமார்களில் 3 நபிமார்கள் அல்லாஹுடைய சலாமை பெற்றார்கள், அதனால் அவர்கள் பாதுகாக்க பெற்றார்கள் என்று பெருமானார் சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனே சொல்கிறது சலாமுன் அலா நூஹ், நூஹின் மீது அல்லாஹுடைய சலாம் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வெள்ளப்பிரளயம் வந்தது என்று நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து அல்லாஹுடைய சலாம் கிடைத்ததால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பாதுகாக்க பெற்றார்கள். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டது. எப்படி பாதுகாத்தான் அல்லாஹ்? அல்லாஹுடைய சலாம் கிடைத்தது, பாதுகாப்பானார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலில் இருந்து அவர்களும் அவருடைய ஈமான் கொண்ட 6 லட்சம் யூதர்களும் பாதுகாக்க பெற்றார்கள். எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள்? சலாம் கிடைத்தது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அந்த சலாம் இந்த இரவிலே நம் சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தருகிறார். அந்த சலாமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டோம் என்றால், அந்த சலாமை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பான வாழ்க்கையாக அமையும், நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையாக்குவான். அதனால் இந்த இரவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இபாதத்தோடு கழிக்க வேண்டும். அந்த இபாதத்தில் எது முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் துவா முதன்மையானதாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 27ஆம் பிறை லைலத்துல் கத்ர் இரவிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு நான் என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்? அப்ப அல்லாஹ் சொன்னான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள், நீ இந்த இரவிலே அல்லாஹும்ம இன்னக அஃபூ துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் மன்னிப்பவனே, மன்னிப்பதில் தயாளம் உள்ள கொண்டவனே, என்னை நீ மன்னிப்பாயாக என்ற துவாவையும் மற்ற துவாக்களையும் நீ அதிகமாக கேள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப லைலத்துல் கத்ர் இரவுல நான் அதிகமா செய்ய வேண்டிய அமல் பார்த்தீங்கன்னா துவா தான். அல்லாஹ்ட்ட அதிகமா அழுது நாம் துவா கேட்கணும். இதுக்கப்புறம் திக்ர் மஜ்லிஸ் இருக்கு, அப்புறம் கபரு ஜியாரத் இருக்கிறது, ஜியாரத்து முடிச்சு நம்ம தஸ்பீஹ் தொழுவோம், அதுக்கப்புறம் கியாம் லைல் இருக்கு. இதையெல்லாம் காட்டிலும் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடம் இந்த இரவிலே அதிகமாக துவா கேட்க வேண்டும். எப்படிப்பட்ட துவாக்களை கேட்பது? ஒரு துவாவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அந்த துவா என்றால், என்ன அந்த துவா என்றால் 2 துவாவை ஞாபகத்தில் வையுங்கள். ஒன்று அல்லாஹும்ம இன்னக அஃபூ துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. இன்னொரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் காலத்தில் எந்த அளவிற்கு நாங்கள் நல்ல அமல்கள் செய்தோமோ அதை அமலை மற்ற மாதங்களில் செய்வதற்கு யா அல்லாஹ் அந்த வாய்ப்பை தா என்று நாம் கேட்க வேண்டுமா? இந்த 2 துவாவை நாம் கேட்க வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இன்னொன்று இந்த ரமலானில் நாம் செய்த அமல்களை போன்று மற்ற மாதத்திலும் செய்வதற்கு அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும். துவாவை நீங்கள் சாதாரணமாக கருதாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் ஒரு துவாவை கேட்டு விட்டீர்கள் என்றால் ஒன்று அது ஏற்கப்படும், உடனடியாக ஏற்கப்பட்டுவிடும். இல்லை என்றால் தாமதிக்கப்படும், இல்லை என்றால் அது கிடைக்காது. ஆனால் துவா கேட்டதற்காக அல்லாஹ் அதற்குரிய நன்மையை நாளை மறுமையில் தருவான். நான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் ஏத்துக்கிறது இல்லைன்னா 3 தான் நடக்கும். ஒண்ணு அல்லாஹ் கேட்டதை கொடுப்பான், இல்லை என்றால் தாமதமாக கொடுப்பான், இல்லை என்றால் அதற்கான பலன் நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கும். இருகரம் ஏந்தி விட்டோம் என்றால் அது என்றைக்கும் நமக்கான நன்மாராயம் தான், நமக்கான நன்மைதான் என்பதை மறக்காதீர்கள்.
துவா எந்த அளவிற்கு வலிமையானது என்பதை நான் ஒரு சம்பவத்தோடு இந்த பயானை முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 4வது ஆண்டில் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறது. அந்த கூட்டம் ரசூலுல்லாஹ்விடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இப்போதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, அதனால் இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக ஒரு மார்க்க அறிஞர்களை எங்களிடத்தில் நீங்கள் அனுப்புங்கள் என்று கேட்கிறாங்க. அலல் காரா அப்படிங்கிற 2 கூட்டம் கேட்குது. எங்க கூட்டம் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கு, இஸ்லாத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும், அதனால மார்க்க அறிஞர்களை அனுப்புங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? ஒரு 10 நபர் கொண்ட குழுவை அனுப்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 10 பேர். அந்த 10 பேருக்கும் ஆசிம் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக ஆக்கி அனுப்புகிறார்கள். 10 பேர், மர்ஷத் ரலியல்லாஹ், ஆசிம் ரலியல்லாஹ், ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹ், ஹாலித் ரலியல்லாஹ், ஹுபைப் ரலியல்லாஹ், அப்துல்லா இப்னு தாரிக் ரலியல்லாஹ். இது மீதி இருக்கிற ஒரு 4 பேருடைய பெயர் எந்த கிதாபிலும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு 10 பேர். இந்த 10 பேர் கொண்ட குழுவை இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக அந்த மக்களுக்கு அனுப்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்று பொறுப்பையும் கொடுக்கிறாங்க, போங்க அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அப்படியே மக்காவுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உளவறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க ஒரு 10 பேர். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடந்த வரலாறு. புகாரியில 4086வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த 10 பேரும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போனா சரியாக ரஜு என்கிற இடத்திற்கு செல்கிறார்கள். அங்க ஹுதைல் கோத்திரம் வசிக்கிற இடம் தான் அந்த இடம். அதுல பனு லிஹ்யான் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு 10 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த 10 பேர்கள் நம்ம என்ன செய்யலாம், பிடிச்சு குறைஷிகள்கிட்ட வித்துட்டா நம்ம பணம் சம்பாதிக்கலாம். இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, இப்ப வர்றவங்க இந்த 10 சஹாபிகளையும் பிடிச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், மக்கால் இருக்கிற குறைஷிகள்கிட்ட வித்துருவோம், வித்தா நமக்கு காசு பணம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஒரு குழு என்ன செய்கிறது, அந்த 10 பேரை பிடிக்கிறதுக்காக வருது. 10 பேரும் வருகிற அந்த பாதையில இவர்கள் 10 பேரை பிடிப்பதற்காக பனு லிஹ்யான் கூட்டத்தை சேர்ந்த ஒரு 100 பேர் இல்ல அம்போட வர்றாங்க. இல்ல அம்பு படை வீரர்கள், அவங்க அம்போடு வர்றாங்க. நம்மளை தாக்க ஒரு கூட்டம் வருதுன்னு தெரிஞ்ச அந்த 10 பேரும் தனக்கு அருகாமையில் இருந்த ஃபத்ஃபத் அப்படிங்கிற ஒரு மலைக்குன்று இருந்தது, ஒரு சின்ன மலை. அந்த மலைக்குன்றுல இந்த 10 பேர் ஏறிட்டாங்க. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஏறிக்கிட்டாங்க. 10 பேர் ஏறி அந்த மலைக்குன்றுல நிக்கிறாங்க. அப்ப இந்த 100 பேரும் அந்த மலையை அந்த குன்றை சுத்துறாங்க, சுற்றி வளைக்கிறாங்க. வளைச்சு அந்த 10 பேர்கிட்ட பேரம் பேசுறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க கீழே இறங்கி வந்துருங்க, உங்களை நாங்க கொல்ல மாட்டோம், உங்களை போய் நாங்க விற்கதான் போறோம், அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க, கீழே இறங்கி வந்துருங்க அப்படின்னு 10 பேருக்கு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஆனால் அந்த 10 பேரின் தலைவராக இருந்த ஆசிம் ரலியல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு காலம் காஃபிரின், ஒரு இறை மறுப்பாளனுடைய வாக்குறுதியை நம்பி நான் கீழே வரமாட்டேன், அதனால யாரும் போகாதீங்க அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்றாங்க. வர்ற மாதிரி தெரியல. இந்த பனு லிஹ்யானுடைய மக்கள் என்ன செய்யறாங்க, அம்பு எய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். 10 பேரை அப்படியே தடுக்கிறாங்க. தடுத்தால் அந்த 10 பேரில் 7 பேரும் கொல்லப்படுகிறார். 7 பேரும் கொல்லப்படுறாங்க. 3 பேர் மட்டும் அவருடைய வாக்குறுதியை நம்பிக்கையில இறங்குறார். அந்த 7 நபர்களில் கொல்லப்பட்டவர் ஆசிம் ரலியல்லாஹு ஒரு ஆள், அந்த குழுவின் தலைவர். இவர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்கள். சிலர்கள் இந்த 10 பேரும் ஹாஃபில்கள் என்று சொல்கிறார்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 10 பேர்ல 7 பேர் அம்பு பட்டு இறந்துடுறாங்க. 3 பேர் மட்டும் கீழே வர்றாங்க. கீழே வந்தால் இந்த பனு லிஹ்யான் 3 பேரையும் பிடிச்சு கொல்ல பார்க்கிறாங்க. ஒருத்தர் நழுவி ஓட பார்க்கிறார். ஓடுற நபரை இவங்க கொல்றாங்க. 2 பேர், ஹுபைப் ரலியல்லாஹ், ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹ். இந்த 2 பேரையும் பிடித்து என்ன செய்கிறார்கள், மக்கால போய் குறைஷிட்ட வித்துடுறாங்க.
இப்ப இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு 10 பேர் வந்தாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக. இந்த பனு லிஹான் கூட்டத்தை சேர்ந்தவங்க வழிமறித்து 7 பேரை கொன்னுட்டாங்க. 8 பேரை கொன்னாச்சு, 2 பேரை கைதியா பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 7-8 நபர்களில் ஒரு ஆள் ஆசிம் ரலியல்லாஹ் என்ற தகவல் மக்காவின் தலைவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது. யார் இந்த ஆசிம் ரலியல்லாஹ் என்றால், பத்ர் போரிலே வீரமாக மும்முரமாக பல காஃபிரின் தலையை கொய்தவர் இந்த ஆசிம் ரலியல்லாஹ். இவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு யார் நினைச்சா, மக்கத்து குறைஷிகள முக்கியமான ஒரு ஆள் சுஅலபா அப்படிங்கிற ஒரு ஆள் பழி வாங்கணும்னு நினைச்சார். அவர் என்ன செய்கிறார், சில பேர் அதை பெண்மணி என்று சொல்கிறார்கள், ஒரு பெண் என்று சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஆசிம் செத்துட்டதா சொல்றீங்க, எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அந்த ஆசிம் செத்துட்டார் உண்மை நான் எப்படி நம்புவேன்னா, அவர் தலையை கொய்து யார் கொண்டு வராங்க, அவருடைய தலையை யார் இங்க கொண்டு வர்றாங்களோ நான் என்ன செய்கிறேன், 100 ஒட்டகை தருகிறேன், கேட்கிற பணத்தை கொடுக்கிறேன். ஒரு விதமான சவாலை விட்டார். இந்த ஆசிம் எல்லாம் செத்துட்டதா சொல்றாங்க, இந்த ஆசிமுடைய தலையை கொண்டு வந்தா நான் என்ன செய்கிறேன், 100 ஒட்டகையும் கேட்கிற பணத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அறைகோல் விடுத்தார்கள். மக்கால் இருக்கிற பல பேர் போட்டி போட்டு போனாங்க. டெட் பாடியில இருந்து தலையை கொண்டு வர்றதுக்கு பெரிய விஷயமா, எல்லாரும் கிளம்புனாங்க. ஒரு இளைஞர் பட்டாளமே கிளம்பியது என்று வரலாறு சொல்கிறது. எல்லாரும் கிளம்பி வர்றாங்க. அந்த ஃபது என்கிற அந்த மலை குன்றுக்கு வர்றாங்க. ஏன்னா அங்கதான் தாக்கப்பட்டார்கள், அங்கதான் அவருடைய உடல் கிடக்குது. அந்த உடலில் இருந்து தலையை கொய்வதற்காக இந்த கூட்டம் வருது. வந்தாங்க, பாடி கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த தலையை வெட்டலாம்ங்கிற இடத்துக்கு அந்த நேரத்துக்கு வருகிற பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய உடலை தேனீக்களை வைத்து பாதுகாத்தார். புகாரிலே நேரடியாக பதிவு செய்திருக்கிறது. தேனீக்களை வைத்து அந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்தான். யாரு கிட்ட போக முடியல, போனா அந்த தேனீக்கள் கொட்ட ஆரம்பிக்குது, எல்லாம் ஓடுறான். சரி கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த தேனி போன பிறகு நெஞ்சுக்கலாம், பாடி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தேனி அவர் இந்த உடலை விட்டும், ஆசிம் ரலியல்லாஹு உடலை விட்டும் அது போற மாதிரியே தெரியல. இரவு முழுக்க காத்திருந்தார்கள். இரவு நேரத்திலாவது அந்த தேனீக்கள் சென்று விடும் என்று பார்த்தார்கள், போகல. அப்படியேதான் இருக்கு. அந்த பாடிக்கு மேல எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க. அந்த பாதுகாக்கிற இந்த பாடியை யாரு, அந்த தேனீக்கள். மறுநாள் காலை புலர்கிறது. அப்பயாவது இந்த தேனி போயிருச்சான்னு பார்த்தாங்க. அந்த தேனியை வேட்டுவதற்காக நெருப்பு தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு போய் காட்டினார்கள். ஆனால் ஒரு தேனி கூட நவரல. எல்லாம் அங்கதான் நிக்குது. கிட்ட வந்தா போடுது, எல்லாத்தையும் கொத்த ஆரம்பிக்குது. சரி கொஞ்ச நாள் நம்ம விட்டுதான் பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டு கிளம்புறாங்க. அல்லாஹ் ஒரு மழையை பெய்ய வைக்கிறார். ஒரு மழை பெய்கிறது. மழை பெய்த மாத்திரத்தில் அந்த உடலை மட்டும் அந்த மழை சுருட்டுகிறது. சுருட்டி அது இந்த உடலை அந்த மழை எங்கு கொண்டு போய் சேர்த்தது என்று தெரியவில்லை யாராலும். அந்த மழை ஓய்ந்தது. பார்த்தார்கள், இல்லா பாடி இருக்கு. ஆசிம் ரலியல்லாஹுடைய உடலை மட்டும் காணல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர் வாழ்கிற காலத்திலே ஆசிம் ரலியல்லாஹு ஒரு துவா செய்தார்கள். என்ன அந்த துவா என்றால், யா அல்லாஹ், என் உடலை எந்த இறை மறுப்பாளனும் தொட்டுவிடக் கூடாது. நானும் இறை மறுப்பாளனின் உடலை நான் தொடமாட்டேன், எவனுடைய உடலையும் தொடமாட்டேன். அதே நேரத்தில் என் உடலையும் எந்த இறை மறுப்பானும் தொடக்கூடாது என்று துவா செய்தார்களா. அதனால் அல்லாஹு தாலா அவருடைய துவாவை அங்கீகரித்தான். எதுவரைக்கும்? ஹயாத்திற்கு பிறகும், அவர் மரணித்த பிறகும் அவருடைய உடலை காஃபிர்கள் தொட வந்தார்கள், அந்த உடலை கூறு போட வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த உடலை பாதுகாத்தான். காரணம் ஒன்றுதான், ஆசிம் ரலியல்லாஹு செய்த ஒரு துவா. துவாவிற்கான வலிமை இதுதான். நாம் துவா செய்து விட்டோம் என்றால் நாம் அழிந்து போனாலும் சரி, எந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோமோ அதற்கான பலனை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பார். ஆக துவா என்பது இந்த இரவிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல். அந்த துவாவில் நீங்கள் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இந்த ரமலான் காலத்தில் எப்படி உலகத்தை தியாகம் செய்து உன்னை நெருங்க நாங்கள் முயற்சித்தோமோ அதே போல எல்லா மாதத்திலும்
உன்னை நெருங்குவதற்கான வழியையும் அதற்கான முயற்சியும் வாய்ப்பையும் எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்ற துவாவை அதிகமாக கேளுங்கள். அதிகமாக கேட்டு அல்லாஹின் மன்னிப்பை நாம் இந்த இரவிலை பெற வேண்டும். அந்த இரவிலை மன்னிப்பை பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மற்ற மாதங்களிலும் இதே போன்று அமல் செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.